அண்ணன் பேசுறத மட்டும் கேளுங்க, சிறப்பா பேசியிருப்பாரு. நம்மளுடைய தலைவர் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போனார், வால் பிடிச்சிட்டு போனாரு. ஆனா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இல்ல. ஒரு மிகப்பெரிய விபத்து போல இந்த தேர்தல் நடந்து முடிச்சிருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா மக்கள் முழுமையாக அவங்க தேர்ந்தெடுக்கல, முழு மெஜாரிட்டியோட வந்து உட்கார்ந்துருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னமும் வந்து இவங்களோட இந்த ஒப்பாரின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னமும் இவங்க போய் இலை விழுந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் வந்து கேதங்கிட்டே இருக்க மாதிரி போற இடமெல்லாம் போற மீட்டிங் எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்க அரசியலை பத்தியும் இப்ப நடந்துட்டு இருக்க அரசை பத்தியும் விமர்சிக்கிறதே உங்களோட வேலையா போச்சு. இவங்களுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு இவங்களால முடியல. ரொம்ப மன உளைச்சலா இருக்காங்க போல, வெறுத்துட்டாங்க வாழ்க்கையவே. என்னடா தாவேக்கா மேல ஒரு பார்வையே கிடையாது, இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க எம்எல்ஏ கூட வருவாங்க கூட நம்ம நினைக்கல, ஆனா இவங்க வந்து அரசு அமைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உங்களால ஏத்துக்க முடியல. அதனால வார்த்தைகள் எல்லாம், தகாத வார்த்தைகள் எல்லாம் அண்ணன் உதயநிதி கொண்டு பேசுறாரு. அப்படின்னா கடந்த அரசுல துணை முதலமைச்சரா இருந்தவர், தற்போது வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர், அவர் வந்து எப்படி பேசணும், அவர் தலைவனை போலதானே தொண்டர்களும் இருப்பாங்க. இவரே மக்களை நீங்களே வந்து இவரே இப்படி பேசுறாரு அப்படின்னா இந்த தொண்டர்களோட மனநிலை நீங்க யூகிச்சுங்க, அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த 5 வருஷத்துக்கும் இதே மாதிரியான கதறல் எல்லாம் தொடர்ந்துச்சு அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கும் டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. நீங்க என்னைக்கு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு போங்க.